இன்றைக்கு மத்தியான் தேர்வுக்கு மீண்டும் பிராக்கோலி தானா? பார்ப்போம். அக்சிக, இது எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. இனி நான் இதை செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? பாட்டிமாரின் குரலை கேட்டார். அவள் எப்போதும் அவளுக்கு உணவேற்பிக்க தயாராக இருப்பாள். காத்திரு, மேரி உதவி வரி செல்கிறது. வாவ், அக்கா ஜெயின். மேரிக்கு உதவ யாருக்குதான் அவளை போல தெரியும்? வா ஜெயின், நமக்கு உன்னுடைய சகோதரியை காப்பாற்ற வேண்டும். வாவ், கூடுதலாக மேய்ப்பவரும் மேரியும் அழுகிறார்கள் போல தெரிகிறது. இவர் யாருக்கும் உணவளிக்கக்கூடிய திறமையானவர். என்ன, எவ்வளவு பல போட்டியாளர்கள் இருக்கிறார்கள். பார்க்கவும் எவர் மேரி திருப்தி அடைய செய்வார்கள். இன்று வரியோசை போட்டியில் நாம் கண்டுபிடிப்போம். ஏன் எப்போதும் நமது பங்கேற்பாளர்கள் முதல் சவால் என ஆச்சரியமாக உள்ளது. அது எலுமிச்சை சாறுதானா? பாட்டி சமைக்க காத்திருக்க முடியவில்லை போல் இருக்கிறது. அவள் சிறிது நேரத்தில் எலுமிச்சையை துண்டுகளாக வெட்ட ஆரம்பிக்கிறாள். அவற்றை ஒரு பெரிய கண்ணாடியில் வைக்கிறோம். ஓ, சமாதானமாக இரு. இந்த லாமாக்கள் உன்னோடு என்ன செய்தன? அமைதியாக இருங்கள், எல்லாம் சரி. கார்பனேற்றப்பட்ட தண்ணீர் சேர்க்கவும். மிக நேராக இப்போது நாம் சென்று கொண்டிருக்கிறோம். சில பனி துண்டுகள் மற்றும் புதினா. நல்ல வேலை பாட்டி. இப்பொழுது அது சமையலாரின் திருப்பு. இப்பொழுது எப்படி உண்மையான எலுமிச்சை நீரை உருவாக்குவது என நான் காட்டுகிறேன். என் கையொப்ப குறிப்பின்படி சரி. முதலில் வெள்ளரிக்காயை பொன்னிறமாக துண்டிக்கவும். துண்டுகளை சுருட்டி கண்ணாடியில் உள்ள ஐஸில் போடவும். என்ன மகிழ்ச்சி வாசனை! கண்ணாடியில் பச்சை தேனை சேர்க்கிறோம், எனது பிடித்த வகை. இப்பொழுது லைமை நறுக்கியோம். எலுமிச்சை நீருக்கு துண்டுகளையும் ஒரு துண்டை அலங்காரமாகவும் நறுக்க வேண்டும். வெள்ளரிக்காய் மற்றும் தாசா புதினாவுடன் அலங்கரிக்கவும். அதுவே பர்சூர். சோடா வெறிச்சென்று விட்டேன். ஒரு நிமிடம். இது நல்ல எண்ணம். சோடாவை பாட்டிலில் ஊற்றி விடுங்கள். ஓ ஆம், பாரிக்ஸ் அற்புதம். சர்க்கரையும் இனிப்பூட்டியும் சேர்க்கவும். இப்போது அதையெல்லாம் சிதற விடுகிறோம். உருவாக்கப்பட்ட இரசாயனத்தை நம் சோடாவில் சேர்க்கவும். அளக்குகிறோம். பேரி சாறு. இன்னும் இனிப்பு, இன்னும் சிறப்பாக. லெமனேடினை அலங்கரிப்போம். அதுதான். நல்ல வேலை ஜேன். இந்த லெமனேடினை பாருங்கள். இது மேரிக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்று நினைக்கிறேன். அல்லது அவள் பாட்டியின் குக்கு குறிப்பாகவே விரும்புவாளா? அல்லது சாப் அருமணிகின்ற லெமனேட்டை விரும்புவாளா? விரைவில் கண்டறிய விரும்புகிறேன். முயற்சி செய்யலாம். மேரி முதலில் அவள் சாப் லெமனேட்டை முயற்சிக்கிறார். மேரிக்கு இந்த நீரின் ருசி பிடிக்கல போல. ஓ, நம்ப முடியவில்லை. பரவாயில்லை, நாம் மேலும் செல்கிறோம். பாட்டியின் லெமனேடு மோசமில்லை. ஒரே சகோதரியினுடைய லெமனேட் மட்டுமே இருக்கின்றது. மேரி அதுவே மிகவும் பிடிக்குமா? ஆச்சரியமாகிறது. நாங்கள் வெற்றியாளரை கண்டுபிடித்தோம். ஆம், மற்றும் இதுவே ஜெயின். நன்று சிறப்பாக வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள். மேய்ச்சலம். எத்தனை பொருட்கள்? நாம் என்ன சமைப்போம்? போகலாம். மேய்ச்சலம். இப்போது யார் அதிக திறமையுடன் உணவுகளை தயாரிக்கிறார்கள் என்று பார்ப்போம். பாட்டி நேரத்தை வீணாக்காமல் முடிவெடுத்தது போல் தெரிகிறது. அவர் உடனே ஒரு மீன் துண்டு எடுத்து கடாயில் போடுகிறார். சரி, பாட்டியை பின்பற்ற முயலலாம். ஓ, என்ன மனம்! சரி, இது போதுமானது. எனக்கு என் பிடித்த விளையாட்டை இப்பொழுது விளையாட முடியும். ஆகவே மீனை காற்றுப்புறமாக கொஞ்சம் திருப்ப வேண்டிய நேரம். இப்பொழுது மிளகு அழகு. இது அருமை. என்ன? ஆம், இங்குள்ள யாருக்கும் மீன் சமைக்க தெரியாதது போல் தெரிகிறது. சரி, கவலை இல்லை. இப்போதேன் நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் காட்டுகிறேன். இதற்காக சற்று ஆரஞ்சு, சில மசாலா தூள்கள் மற்றும் கொஞ்சம் எண்ணெய் தேவை. அவ்வளவுதான். நம் அதிசய பரப்பும் மீன் எல்லாம் போட்டு வறுக்கலாம். நான் ஆல்மோஸ்ட் மறந்து விட்டேன். நாம் இதையெல்லாம் தேவைப்படும். ஆமாம், பெர்ஃபெக்ட். நாங்கள் இதையெல்லாம் மிக்சரில் போட்டு விடுகிறோம், சிறிது குறுந்தோழி சுவைக்காக. இப்பொழுது நாம் நமது சாஸை விப் செய்ய நேரமாகிறது. நம்புங்கள், நீங்கள் இதுவல்லாமல் அற்புதமாக எதுவும் சாப்பிட்டு போட்டீர்கள். இதற்கிடையில் நமது மீன் நன்றாக பொரிக்கப்பட்டுள்ளது. நாம் இதனை ஒரு தட்டில் வைக்கின்றோம். இப்பொழுது நான் விரும்புவது சர்விங். என் உணவகத்தில் மீனை பரிமாறுகிறோம். எலுமிச்சை மற்றும் எங்கள் தனிப்பட்ட சாஸ். இறுதியாக கொஞ்சம் பச்சை. சிறப்பு. பெண்ணே, நீங்கள் தீயை ஆரம்பிக்க முடிவு செய்தீர்களா? ஓ ஜேன், நீங்கள் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் மீன் துண்டுக்கு என்ன நடந்தது பாருங்கள். ஆனால் அனைத்துக்கும் நேரமில்லை. நாம் மீனை இப்படி பரிமாற வேண்டும். அதை பொறுத்தவரை மிகவும் நன்றாக அல்ல, கொஞ்சம் மெல்லிய மதிப்புகள். பாட்டியின் மீன் பற்றி என்ன சொல்லலாம்? சிறந்தது. இறுதியில் சமையலர் தயாரித்த உணவு. ஆம், இப்படிப்பட்ட பரிமாறல் எந்த உணவகத்திலும் பாராட்டப்படும். ஆனால் மெஃப்ரி பாராட்டுகிறாள். நாம் கண்டுபிடிப்போம். ஜேன் தயாரித்த உணவிற்கு உடனடியாக அவள் விருப்பமற்றதை இட்டது போல தோன்றுகிறது. இப்போது பாட்டியின் உணவு மிகவும் சுவையாக உள்ளது. ஆனால் காத்திருக்கவும், நீங்கள் இன்னும் சமையலரின் மீனை சுவைக்கவில்லை. மேரிக்கு உண்மையாகவே இந்த உணவும் பிடிக்கவில்லை போலும். மன்னிக்கவும்.
ஆசாமி. இந்த முறை மேரியின் மனதை இயற்றியவர் அவளது பாட்டி. என்ன ஒரு இனிமை. 3வது சுற்றிற்கான நேரம் வந்துவிட்டது. வாங்க பார்க்கலாம். ஒரு கேக். நம்முடைய பங்கேற்பாளர்களில் யார் மிகவும் அனுபவம் உள்ள பேக்கர்? பாட்டி நிச்சயமாக பேக்கிங் பற்றி அதிகமாக அறிவார். அவள் உடனடியாக மாவை சமைக்க தொடங்குகிறார். இந்த வேகத்தை பாருங்கள். வாவ், அற்புதம். பாட்டி தேவையான எல்லா பொருட்களையும் சேர்த்து விட்டார். நன்கு அடிக்க வேண்டிய நேரம். கப் கேக் வடிவங்கள் இல்லாமல் நம்மால இயலாது. அவை எவ்வளவு அழகானவை. கரைக்கும் மிகுவரை மாவை விரைவில் சமமாகலில் ஊற்று. இவ்வாறு கப் கேக்ஸ் ஓவனில் போட மட்டுமே உள்ளது. அருமை. அனைவரும் பாட்டி இப்போது காத்திருக்க வேண்டும். சமையலர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவளது மாவு கிட்டத்தட்ட தயார் என்றும் தெரிகிறது. இப்போது அவள் கனி சேர்க்கிறாள். ஆச்சரியம். கனி மற்றும் மாவை சேர்த்து கலக்குங்கள். அப்படி என்றால் அற்புதமாக. அடுத்து என்ன? சமையலாளர் மோல்டுகளை எடுத்துக்கொள்வதற்கான நேரம் இது. அழகான சிவப்பு கலவை பெரிய கேக் மடியில் ஊற்றி அதனை ஒரு அழகான நிலையம் அவனுக்கு அனுப்புகிறோம். சரியானது. எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. நான் இங்கே என்னவென்று வைத்துள்ளேன்? எனக்கு தோசைக்கு பிசைய வேண்டும் என்று தோன்றுகிறது. ஒரு யோசனை. சமீபத்தில் நான் ஒரு நேரலை பார்த்தேன். இதோ அதுவே அதிர்ச்சி தரும். நான் ஒரு கேக் செய்யலாம். அவ்வளவு சுலபமா? வாவ், அது சிறப்பாக. அருமை. ஆமாம், அப்படியா? முடிந்தது. போகலாம். இப்போது இந்த வாழ்க்கை முறை யார் வேலை செய்யும் என்று பார்ப்போம். பால் மீது கோகோ மாபொடியையும் கொஞ்சம் சாக்லேட் சர்ப்பனையும் சேர்க்கவும். அருமை. இப்போது 4 ஓடுகிறோம். பிறந்த கலவை கண்ணாடியில் ஊற்றப்படுகிறது. இந்த சமையல் முறை அடுப்பில் செயல்படாது. வேறொரு பொருளை கண்டுபிடிக்க வேண்டும். மைக்ரோவேவ். சரி, கண்ணாடியை மைக்ரோவேவில் வைத்து விடுகிறோம். இப்போது காத்திருக்க வேண்டும். ஆஹா, பாட்டியின் கப் கேக்குகள் ரெடி ஆகிவிட்டது போல உள்ளது. என்ன சுவையூட்டும் மேல்வரை மற்றும் அடி வாசனை. கப் கேக்களை ஓர்தட்டில் வை. மேலே கொஞ்சம் பொடியான சர்க்கரை. எனக்கு தோன்றுகிறது கேக் தயார். இதையே ஓவனில் இருந்து எடுக்கிறோம். மற்றும் சந்தர்ப்பத்திற்கு சிறந்ததாக பிராண்டன் வழங்கவில்லை. மிகுந்த கிரீமூன் வாசனை. பல்வேறு குடம்பேட்சிகளுடன் இதை போல கொடுசு பாமுருவின் ஒரு திரட்டி கணுவின் உள்ளே. இப்போது ஜேனை காட்டிடுங்கள். கோகோவில் இருந்து இன்னும் அதிகம் சுவையாக இருக்குமோ? என்ன வாசனை. அவள் கண்டிப்பாக இதை பாராட்ட வேண்டியது. சரியான தேர்வு செய்யப்படுவாள் என எனக்கு நிச்சயமாக தெரியும். என் கப் கேக்கள் நான் செய்பவையே எங்கே சிறந்தவை. இருந்து தொடங்குவது? ஒரு மஜக் கப் கேக். விசித்திரம். ஆனால் முயல்வோம். சரி சரி, இன்னும் என்ன இருக்கும்? இதை முயல்வோம். மோசமாக இல்லை, ஆனால் மகிழ்ச்சி இல்ல. அசாதாரணமாக பெரிய கப் கேக். அதை துவங்க காத்திருக்க முடியவில்லை. எப்படி சுவையாக இருக்கிறது. ஆம், இதுதான் வெற்றியாளர். பெக்கரின் கேக் கிடைச்சது. சிறந்தது. எந்த விமர்சகரும் எதிர்க்க முடியாது. இங்கு பல தயாரிப்புகள் உள்ளன. சூப் கொஞ்சமா? ஆச்சரியம். பிடித்த சூப் எது? பங்கு கருத்துக்களில் எழுதவும் சக்தியாகவும். அடுத்த வீடியோக்களில் எங்கள் கதாபாத்திரங்கள் சூடாகவும் உங்கள் மிக பிடித்த உணவை சமையல் செய்யலாம். சமையல்காரர் கவனத்துடன் கொண்டிருக்கிறார் போல் தெரிகிறது. சாப்பாடு சமைக்கிறேன். எண்ணிக்கையற்ற வகைகள் பாருங்கள். ஒரு பொருள் அவகிட்ட இருக்கு. நல்லா நீர் இல்லாம சூப் செய்ய முடியாது, சரிதானே? இப்ப சற்று கிரீம் மற்றும் வெண்ணெய். அதுதான். கொஞ்சம் மசாலா சேர்க்கவும். ஓ, மால்சா. சூப்பருக்கு தேவையான பொருட்கள் எவ்விதத்திலும் குறையாது போல் தெரிகிறது. பீரால் குறித்தும் உள்ளது. அவளை பார்த்து விடலாம். ஹே, சமையலுக்கு உன்னை போல உழைப்பு தேவை. பாட்டி ஏற்கனவே தேவையான காய்கறிகளை எல்லாம் வெட்டி முடித்து விட்டார். பனி, பூசணிக்காய் சூப் நமக்காக காத்திருக்கிறது போலவே இருக்கு. பாட்டி இவை மஷ்ரூம்களை தானே தொகுத்திருக்கிறார். சிகாயின் இருக்கே. அதை கலக்க. சூப்பர். எதிர்பாராத தகவல் கிடைத்தது. பாட்டியிடம் இருக்கிறது, ஆனால் எனக்கு எந்த பேசும் நினைவும் இல்லை. பின்னர் அவர்கள் இதை போடுவார்கள். இல்லை, இந்த மாதிரி. அது இல்லை, ஆனால் அது இல்லை. ஓ, இதுவா உனக்கு வேண்டியது? சீஸ். நாம் அதை அங்கே எரிகிறோம். இப்போ வெளியில சென்றாச்சு. பொறுமையானது. கலப்போம். சூப் சமைக்க அதிகம் கடினம் இல்லை. இப்போது கொஞ்சம் கேரட் போட்டு விடலாம். அருமையானது. வாவ், என்ன அற்புதமான விஷயம். வாங்க போலாம். அதை கலக்குவோம். நான் நினைக்கிறேன் இது பிரச்சனை இல்லை. சூப் மிகவும் சரியாக இருக்கிறது. வழியாக இது என் தனிப்பட்ட சமையல் முறை. என்ன நினைக்கிறீங்க பாட்டி? யாரோ சாதாரணவர்கள். கடைசி தொடக்கம் மட்டுமே. போலா. யாருடைய சூப் இருந்தால் மாரியின் மனதை வெல்லலாம்.
ஜேனின் மிகவும் நன்றாக உள்ளது. ஆனால் பாட்டியின் காளான் சூப் அற்புதமாக தெரிகிறது. ஆனாலும் கேர்த்தரின் உணவு சூப் எல்லாம் குறையில்லை. இது உன்னை சார்ந்தது மாறி. இதிலிருந்து தொடங்கலாம். அசிங்கமாக மணக்கிறது. இவை காளான்களா? எனக்கு காளான் பிடிக்காது. அடுத்தது சுவாரஸ்யமான ஏதாவது. இல்ல, அது இல்ல. தொண்டை சூப் அல்ல. இது முழுக்க குழப்பமாக தெரிகிறது. அதை முயற்சி செய்வோம். வாவ், இது நான் பெற்ற சிறந்த பரிந்துரை. இது வெற்றியாளன். வாவ், மெதுவாக. வாழ்த்துகள். உங்கள் மிகவும் பிடித்த உணவுக்கு பெயரை கருத்துக்களில் எழுதவும். இல்லை என்றால் அடுத்த முறை நமது வீரர்கள் அதை எங்கள் அடுத்த சமையல் சவாலில் சமைக்கலாம். விரைவில் ரபபாவில் சந்திப்போம்.